வலிக்குதுப்பா இந்த இடம் வலிக்குதா வலிக்குதுல்ல எனக்கு கண்ணை பிடிக்கும் தூக்கு தூக்கு வலிக்குதா வலி இல்லை இல்லை இறக்கு இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரக்கல்லை வந்து கீழே விழுந்துருச்சுங்க விழுந்து இதாகிடுச்சு வலி ஆகிடுச்சு. ஆமாம் அடிபட்டு காயப்பட்டிருக்குது. இப்போ வலிக்குது நம்மள்கிட்ட வந்திருக்காப்புலங்களா. இப்போ வந்து இப்போ வலியை வந்து தூக்கும் போது கை வலிக்குது. தூக்குப்பா இப்போ இப்போ வலிக்குதா? இப்போ வலிக்குது. இறக்குங்க. அமுக்கினதுக்கப்புறம் வலிக்குது உங்களுக்கு. இப்போ பாருங்க. இப்போதான் தூக்குங்க. சும்மா நார்மலாக தூக்குங்க. கை வலிக்காது. இப்போ வலியில இல்லை. அவ்வளோதான். வலி குறைஞ்சிடும். தைலம் தடவை சொல்லுங்க. வலி இருக்காது. சரியா? இது பட்டு போயிடும். வலிக்குதா? இப்போ வலி இல்லை இல்லை. சும்மா நார்மலாக தூக்கு பார்க்கலாம். வலிக்காது. இறக்கு தூக்கு. இறக்கு. அவ்வளோதான். வலி முடிஞ்சா கண்ணை தருங்க. வலி இல்லை உங்களுக்கு. இப்போ இப்படி வலிச்சிச்சா? உட்காருங்க. இப்போ வலிக்குதா? எல்லோருக்கும் வணக்கம். பொன்னகர் காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன். என் பேர் ஆரோக்கியராஜ். நான் எக்ஸர்சைஸ் மேனு. கடந்த பிப்ரவரி மாதம் எனக்கு பல்லு வலியாக இருந்துச்சு. நான் இங்கே உள்ள காரைக்குடியில் உள்ள பிரபல மருத்துவமனையில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். பல்லு வலி அந்தெல்லாம் சரியாயிருச்சு. அந்த டயத்தில் சில நேரத்தில் திருப்பி வந்துருச்சு. நான் மதுரை போகும்போது கோயிலூரில் இயற்கை வைத்திய மையம்னு ஒரு சென்டரை பார்த்தேன். வேறு ஒரு காரணத்துக்காக அந்த டாக்டரை போய் பார்த்தேன். அந்த டாக்டர் பேர் சஞ்சீவ் தான் அவர் போய் பார்த்தேன். அவர் சொன்னார், இந்த மாதிரி பல்பொனி என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. அப்போ யதார்த்தமாக நம்ம இயற்கையாக நினச்சிட்டு அவர்கிட்ட அந்த பல்பொடி வாங்கிக்கிட்டு ஒரு 2 நாள் யூஸ் பண்ணி அந்த பல்வலி கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பிரபல டென்டல் ஹாஸ்பிட்டல் கொடுத்த அதை மாத்திரையை எடுத்து விட்டுட்டு அந்த பல்பொடியை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பிட இல்லை, அதை விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ விளக்கம் நல்லா இருந்துச்சு. பல்வலி கிடையாது. ஆனால் 2 வாரத்துக்கு என்னதுன்னா அந்த பழைய பேஸ்ட்டு விலைக்கு அந்த பழக்கப்பட்டதுனால அதோடைய எஃபெக்ட் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி, இது சரியில்லையோன்னு நினச்சேன். ஆனால் இது விளக்க பார்த்தீங்கன்னா அந்த பல்பொடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது பல்வலி கிடையாது, நல்லா எல்லாமே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. முதல்ல வந்துட்டு ஐயோ சாப்பிட முடியாதா அப்படின்னு கஷ்டப்பட்டேன். அப்புறம் இந்த பல்பொடி விளக்கின பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரியாயிருச்சு அப்படின்னு. இப்போ பாருங்கள், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இதுவரை பல்வலி கிடையாது. இந்த பல்பொடி விளக்கிட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதை பார்த்துட்டு 2 3 பேருக்கு ரெக்கமெண்ட் வேறு பண்ணேன். இது சரி, இது நல்லா பல்பொடி நல்லா இருக்குதுங்க, பார்த்து வாங்கி பலனடைங்க சொல்லிவிட்டு. அது யார் வாங்கினாங்க எனக்கு தெரியலை. பட் என்னுடைய இதில் அந்த பல்பொடி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நன்றி.